ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது பழனி முருகன் ஆலயத்தில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ காட்சி தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது முருகனுடைய நிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தைப்பூச நாட்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடங்களில் நிறைய அதிசயங்களானது நிகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தக்க காண கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு வீடியோ காட்சி தாங்க நீங்கள் பார்த்தீங்க. இது போன்ற வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் மிக மிக புண்ணியமானது செய்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருடைய கண்களுக்கும் இது போன்ற காட்சிகளானது புலப்படுறது கிடையாது. ஸோ முருகனுடைய அபிஷேக காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். தை மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தாங்க தைப்பூசம். இது பலவிதமான பிரச்சனைகளையும் குறைகளும் தீர்க்கக்கூடிய மிக மிக அற்புதமிக்க நாள் அப்படிங்கிறதுனால தான் அதிகமானவங்க தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஸோ இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்குறாங்க. இந்த தைப்பூச திருநாளுக்கு அப்படி என்னதான் சிறப்புகளானது இருக்குது, என்னென்ன முறைகளில் விரதம் இருந்தால் முருகனுடைய அருளை நம்ம எளிமையாக பெற முடியும், இறைவனுடைய அருட்பார்வையில் நம்ம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்களை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் முதன் முறையை நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்தர்களை மனதில் வைத்திருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய ஒரு நாள்னா அது தைப்பூச திருநாள் தாங்க. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியோடு இணைந்து வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் தான் கொண்டாடுவாங்க. இந்த பூசம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இரவு 7 மணிலேருந்தே ஆரம்பமாகுது. ஸோ முழுமையாக அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 தான். முருகனுக்கு உரிய அற்புதமான நாளில், அதுவும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையிலே இந்த பூசம் நட்சத்திரம் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்குது. முருகனை நம்ம வழிபாடுகள் செய்வதற்கு நிறைய விஷயங்களானது காணப்படுது. இருந்தாலுமே கூட விரதத்தின் பொழுது நம்ம எப்படியெல்லாம் விரதம் இருக்க வேண்டுமோ ஒரு சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா மட்டுமே நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியலையா. இதை அடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரக்கூடிய அசுரர்களை வெல்ல என்னதான் செய்யறது அப்படின்னு தெரியாமல் தவித்த தேவர்கள்ட்ட சிவபெருமானிடம் போய் முறையிட்டிருக்காங்க. அப்போ அசுரர்களோட போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவன் என ஈசனிடம் வேண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈசன்ட்ட அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டபோது கருணை கடலான எம்பெருமான் தன்னுடைய தனிப்பட்ட சக்தியில இருந்து, அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் தாங்க கந்தன். எம்பெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகளாக ஆகினாங்க. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்துட்ருக்காங்க. பின்னர் 6 முகமாக உருவெடுத்தார் இந்த முருகப்பெருமான். ஆண்டி கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்திக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஞானவேல் வழங்கிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தைப்பூச திருநாளில் தான் ஞானவேல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் மற்ற முருகனுடைய அறுபடை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்காங்க. இங்கு 10 நாட்கள் ரொம்பவே வெகு விமர்சையான விழாவாக தைப்பூச விழா நடைபெறும். பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழாவானது நடத்தப்படுது. இந்த ஒரு நாளில் பார்வதி தேவி கொடுத்த ஞானவேலை கொண்டு தான் திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராண கதைகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நாளில் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தைப்பூச நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துட்டு குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை நீங்கள் தொடங்குங்க. வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு, குறிப்பாக முருகப்பெருமான வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தல் அலங்காரம், கந்த கருண பூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவன்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை எல்லாம் காலையிலிருந்து மாலையில் வரை நீங்கள் படிக்கலாம். மேலும் இந்த நாளில்
வேலைக்கு செல்லக்கூடியவங்க அதிகாலையிலேயே எழுந்து பூஜையெல்லாம் செய்து முருகனுடைய போற்றிகள் எல்லாம் பாடிட்டு வேலைக்கு போங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த திருநாமத்தை உச்சரித்தவாறே நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும். விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்து அதற்கப்புறமா விரதத்தை வந்து முடிங்க. சொல்லப்போனால் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கொண்டு நீங்கள் விரதத்தை முடிக்கிறது சிறப்பானது. முடிஞ்சால் காலை மாலை 2 வேளையுமே உங்களுக்கு போக முடியும்னா கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு உகந்த எந்த நாளில் விரதம் இருந்து காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், அழகு குத்துதல் இது போன்ற நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். பழனிமலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சிலை. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பழனியும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையும் ரொம்ப பழமையானதாங்க. இந்த சிலையை நவபாஷணங்கள் எனப்படக்கூடிய 9 வகையான பாசனங்களை கொண்டு ஒரு அற்புதமான சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு போகர் சித்தர். வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாஷானம், வெள்ளை பாஷானம், சுதார் சிங், சிலாஜித் ஆகியதான் அந்த 9 வகையான பொருட்கள். இந்த 9 வகையான பொருட்களை கொண்டு தான் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் போகர் சித்தர் பல்வேறு விதமான வாஸ்துக்களையும் மூலிகைகளையும் கலந்து திரவ நிலை குழம்பை வந்து கெட்டிப்படுத்தி திடப்பொருளாக மாற்றக்கூடிய வித்தையை வந்து இவர் வந்து கற்றுக்கிட்டாரு. மேலும் போகருடைய தலைமையில் 81 சித்தர்கள் ஒன்று சேர்ந்து 81 வகையான வஸ்துக்களை எல்லாம் கலந்து 9 கலவைகளை ஆக்கி பிறகுதான் இந்த பாஷான கட்டானது செய்யப்பட்டிருக்கு. இந்த கலவைகளை 9 விதமான எரிபொருள்களை கொண்டு காய்ச்சி 81 முறை வடிகட்டி சுத்தம் செய்யப்பட்டதாக அவருடைய பாடல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாஷண கலவையில் லிங்கம், செந்தூரம், பாதரசம், ரசக்கற்பூரம் மற்றும் வெடி உப்பு, பாறை உப்பு, சவுட்டுப்பு, வாழையுப்பு, எருக்கம்பால், கள்ளிப்பால், வெண்காரம், சங்குப்பொடி, கல்நீர், பூநீர், கந்தகம், சிப்பி, பவளம், சுண்ணாம்பு, சாம்பிராணி, இரும்பு, வெள்ளியம், அரிதாரம், குன்றிமணி போன்ற பல்வேறு விதமான சாமான்களும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த வகை பாஷணங்களை எல்லாம் கலந்து கலவையாக கட்டும் வரைக்குமே அதை செய்பவர்கள் சுவாசிக்க கூடாதான். ஏன்னா அவை அத்தனையுமே கொடிய விதமான விஷத்தன்மை உடையது. அத்தனை பேரும் மூச்சை உள்ளடக்கி சில மணி நாளிகைகள் வரை சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய பணியை வந்து போகரினுடைய வழிகாட்டுதலின் மூலம் செஞ்சுருக்காங்க. அப்படி அவங்க செஞ்சு முடித்ததனுடைய பலனாக தாங்க தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முருகருடைய சிலை. இந்த பாஷணங்களையெல்லாம் இந்த முறையில் கட்டினா மட்டும்தான் அவங்களுடைய விஷத்தன்மை முறிந்து மக்களுடைய பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக மாறும் அப்படின்ற பாடத்தை அறிஞ்சிக்கிட்டு அதன்படி இப்படி ஒரு சிலையை வந்து செய்து கொடுத்துருக்காரு. நம்முடைய மக்களுக்காக இந்த சிலையை அர்ப்பணித்த போகர் சித்தரை நம்ம கோடி முறை வணங்கினாலுமே கூட போதாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட அற்புதமிக்க இந்த ஒரு சிலை இருக்கக்கூடிய ஒரே இடம்னா அது நம்முடைய பழனிமலை தான். இந்த சிலை ரொம்பவே அதிசயத்தக்க சிலையாக இருக்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே கொண்டு அபிஷேகங்களானது செய்யப்படுது. அதில் ஒன்று தாங்க பாலபிஷேகம். பாலபிஷேகம் பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம், புண்ணியம். அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நவபாஷணத்தால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காட்சியானது பிடிச்சிருக்கா? முருகனுடைய பக்தர்கள் யாராவது இந்த வீடியோ காட்சியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது தாங்க. ஆனாலுமே கூட இது போல் அதிசயங்கள் அபிஷேக காட்சிகளை பார்க்கும் பொழுது இன்னுமே நமக்கு மிகப்பெரிய பிரமிப்புகளானது ஏற்படுது. கந்தனுடைய பெருமைகளை நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய மனம் தானாக கந்தனை நோக்கி செல்லக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான மறக்காமல் தைப்பூச நாளில் வழிபாடுகள் செய்து உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் கந்தனுடைய காலடியில் வைத்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக கந்தனுடைய கருணையினால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நிறைவேற்றி தரப்படும். ஸோ இந்த பதிவில் பழனி மலையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான ரகசியங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நம்முடைய சேனலில் தினந்தோறுமே கொடுக்கப்படக்கூடிய பதிவுகள் அனைத்துமே ரொம்பவே சுவாரஸ்யமானது தாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை, இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.